பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். இன்றைக்கும் என்னோடு கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 71வது அதிகாரம் 1வது வசனம். சாம் சாப்டர் 71 verse 1. கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஆமீன். சங்கீதக்காரர் சொல்கிறார் என்னவா, கர்த்தாவே நான் உங்களை நம்பி இருக்கேன்ப்பா. என் படபலத்தை, என்னுடைய அரசாங்கத்தை, இல்லை நான் தாவீது ராஜாவாக இருக்கிற என் பதவியை, என் பட்டத்தை நம்பி இல்லை, என் குடும்பத்தை நம்பி அல்ல, என்னவா என் ஜனங்களை நம்பி அல்ல. கர்த்தாவே, நான் உண்மை நம்பி இருக்கிறேன், அதனால் என்ன, நான் வெட்கம் அடையாதபடி செய்யும். இன்னைக்கு உங்கள் நம்பிக்கை எந்த இடத்துல இருக்குது? யார் பேரில் இருக்குது? உங்கள் படிப்பில், உங்களோட வேலையில், இல்லை நான் இந்த பிளானை செஞ்சுருக்கேன், நான் இந்த பிளானை போட்டிருக்கேன், ஆல்ரெடி எனக்கு இதில் அனுபவம் இருக்குது, நான் மறுபடியும் இந்த விஷயத்தில் நான் இறங்க போகிறேன், இந்த பிஸ்னஸை நான் செய்ய போகிறேன், இல்லை இந்த காரியத்தை நான் தொடங்க போகிறேன்னா, உங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ், பழைய அனுபவத்தை மேலே வச்ச நம்பிக்கை அல்ல, கர்த்தர் பேரில் உங்கள் நம்பிக்கையை வச்சு நீங்கள் அந்த காரியத்தை தொடங்குங்களேன். நிச்சயமாக ஆண்டவர் அந்த விஷயத்தில் உங்களை வெட்கமடையாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்வார். ஆமீன். நம்ம மனிதர்கள் மேலோ, சுய பலத்தினாலோ, பணத்தினாலோ அல்ல, பட்டத்தினாலோ அல்ல, பதவினால் அல்ல, கர்த்தர் பேரில் நம்பிக்கை இருக்கிறச்சு எந்த விஷயத்திலும் தேவன் நம்மளை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஜபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அவர்களுடைய நம்பிக்கை பழைய அனுபவத்தின் மேலே, இல்லை அவர்களுடைய பழைய சில காரியங்கள் மேலே, இல்லை மனிதர்கள் மேலே, ஆண்டவரே சில விஷயத்தின் மேலே வைக்காதபடிக்கு நம்பிக்கையை உங்கள் பேரில் வைக்கும்படியாக கிருபை பாராட்டுவீராக. இன்னைக்கு ஆண்டவரே, பிள்ளைகளுடைய நம்பிக்கை கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். இயேசுவின் நாமத்தினால் எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டார்களோ உங்க மீது நம்பிக்கை வைக்கிறதுனால் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரை எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துவீர் என்பதற்காக நன்றி ராஜா. இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துல வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் தாமே ஆண்டவரை அவர்கள் நம்பிக்கையா இருந்து நடத்த போவதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். எந்த இடத்துலையும் தேவன் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமீன். God bless you.